இந்த இடம் பார்த்தீங்களா, ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா, நமக்கு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ப்ளஸ் டைனிங். இது பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு 100% வாஸ்து கம்ப்ளீட்டடாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. மேடவாக்கம் டு பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி இருக்க ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. பெட்ரூமே வந்து காம்பேக்டான சைஸ் தான் இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டுக்கலாம். விண்டோவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பிவிசி யூபிசி அதெல்லாம் இது யூஸ் பண்ணல. பேர் என்னென்னா ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க என் கையில் ஒரு 10 லட்சம் தான் இருக்குது, எனக்கு அதுக்குள்ளேயே ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இதுதான் அவர்கிட்ட இது எல்லாமே புது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 அடி வரைக்குமே வால்டைல் போட்டு கொடுத்துருக்காரு. ப்ரைஸ் ரொம்ப முக்கியமானது. ஓனர் கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணிருக்காரு. அகம் ப்ராப்பர்ட்டிஸ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் யுவராஜ். இன்றைக்கி நம்ம எதை பார்க்க போகிறோன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மகிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தது என்னென்னா வந்து சென்னை சிட்டிக்குள்ளே எங்களுக்கு ஒரு வீடு வாங்கணும்னு ரொம்ப ஆசை, அதுவும் மெட்ரோ ஸ்டேஷன் அதுக்கப்புறம் நம்ம மெயின் ரோட் நியர்பையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் கேட்ட மாதிரி நீங்கள் கேட்குற மாதிரியே ஒரு ப்ராப்பர்ட்டியை தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் அதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் டீட்டெயில் பில்டப் டீட்டெயில் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் ஒன்று சொல்கிறேன். நம்ம சேனலில் புதுசாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் எந்த லொக்கேஷனில் ப்ராப்பர்ட்டி தேடிட்டு இருக்கீங்க, என்ன பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக நான் தேடி உங்கள்கிட்ட எடுத்து வந்து சேர்க்குறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போய் ஒரு டீட்டெயிலும் ஃபுல்லாக பார்த்துடலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி தாங்க நம்ம இப்போ ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 200 மீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மேடவாக்கம் டு பெரும்பாக்கம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, சோழிங்கநல்லூர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டி அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா வித்யா ஸ்கூல் இருக்கும். வித்யா ஸ்கூலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு 2 தெரு தள்ளி தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ எலிவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்துலாம். இந்த ப்ராப்பர்ட்டி நமக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஓல்டு ப்ராப்பர்ட்டி தான், 10 வருஷம் ஆகுது. ரிவர்ஸ் ஹேண்டில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க, ரெட் பிரிக்கில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நமக்கு கேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பார்க்கிங் கேட். அப்படியே உள்ளே போய் ஒன்று பார்த்துடலாம் வாங்க. இதில் ஓவராலாக பார்த்தீங்கன்னா நமக்கு 6 வீடு இருக்குங்க. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு வீடும், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 3 வீடு, செகண்ட் ஃப்ளோரில் 2 வீடு லொக்கேட் ஆகிருக்கு. நமக்கான கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா S2 இதுதான் நமக்கான கார் பார்க்கிங் வரும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த இது அப்படியே நமக்கு S2 நமக்கான கார் பார்க்கிங். இந்த இதில் நம்ம கார் பார்க் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடு உங்களுக்கு இல்லை, ஏன்னா செகண்ட் ஃப்ளோரில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. 1 BHK அப்பார்ட்மெண்ட்டை தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸ்டெப்ஸ் தான் உங்களுக்கு வந்து லிஃப்ட் இல்லை. நம்ம இபியுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இபி செப்பரேட்டாக ஒரு வீட்டுக்குமே செப்பரேட் இபி கனெக்ஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, அதாவது செக்யூரிட்டி தான் இல்லை, இபி அண்டு இது நமக்கு சிசிடிவி கேமரா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இபி செப்பரேட்டாக வந்துடும், காமன் இபி தான். நமக்கு சம்ப் இருக்குது, மெட்ரோ கனெக்ஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு மெட்ரோ சிட்டிக்குள்ளே இருக்குது, சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்டில் வர ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஃபுல் டீட்டெயில் வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்த்துடலாம். திரும்ப சொல்கிறேன், லிஃப்ட் இல்லை, லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு பார்க்குறீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இல்லை. வாங்க இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துட்டோம். செகண்ட் ஃப்ளோர் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சின்னதாக ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா 2 வீடு தான். இது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வீடு, இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கும். நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான். இந்த இடத்துல நீங்கள் ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் விட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சேஃப்டி கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபோல்டிங் டைப்பில். மெயின் டோர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தீக்குட்டில் தான் மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. ஃபேஸிங் பார்த்தீங்கன்னா நமக்கு நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் மெயின் டோர் வந்திருக்குங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க வரீங்க அப்படின்னா முன்னாடியே ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் கீ எடுத்துன்னு வரதுக்கு எங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கும். வாங்க உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு லிவிங் ப்ளஸ் டைனிங்கில் ஒரு லிவிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. மெயின் ஆன் பண்ணிக்கலாம். 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் தாங்க கொடுத்துருக்காங்க. நமக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷன் வந்துடும். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் நமக்கு ஒரு ஸ்லிப்பர் யூனிட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த இடத்துல ஸ்லிப்பர் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம்.
நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு லிவிங் ஏரியா வந்துடும். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வைஃபை கனெக்ஷன், டிவி அந்த இது செட்டப் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கே யூஸ் பண்ணனாலும் அப்படியே ஆப்போசிட்டில் கூட நீங்கள் டிவி யூனிட் செட் பண்ணிக்கலாம். அதுக்கான இங்கே ப்ரொவிஷன் கொடுத்துருந்தாங்க, அதை அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட் செட் பண்ணிட்டு ஆப்போசிட்டில் நீங்கள் சோஃபா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த இடம் பார்த்தீங்களா, ஒரு 6 பேர் உட்கார்ற மாதிரி ஒரு டைனிங் ஏரியா, நமக்கு பெரிய டைனிங் ஏரியா கொடுத்துருக்காங்க. லிவிங் ப்ளஸ் டைனிங். நமக்கு ஒரு 1 BHK வீடு பார்க்குற மாதிரியே இருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் உங்களுக்கு வாஷிங் மிஷினுக்கான ப்ரொவிஷன் பாயிண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேரிவேர் பிராண்டில் தான் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக அவர் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே புதுசாக மாட்டினாருங்க. உங்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா எந்த ஒரு வேலையும் இருக்காது. ஃபுல்லாகவே வந்து அவரே எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்கள் டேரெக்டாக வீடுக்கு வந்து பால் காய்ச்சிட்டு அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு நீட்டாக புதுசாக ஒயிட் வாஷ் பண்ணிருக்காரு. ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே புது ஃபிட்டிங்ஸ் தான் போட்டிருக்காரு. கிச்சனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய கிச்சனாக தான் கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் கார்னரில் நான் சொன்ன பார்த்தீங்களா, எல்லா ஃபிட்டிங்ஸுமே புதுசாக போட்டிருக்காரு அவர். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி வரைக்கும் வால் டைல் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 2 அடி வரும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் மிக்சி கிரைண்டர் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷன், நல்ல ஸ்டேஜுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டேஜாக தான் கொடுத்துருக்காங்க. எல் ஷேப்பில் சமைக்கிற இது பார்த்திங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி தான் இருக்குது. நமக்கு 100% வாஸ்து கம்ப்ளீட்டடாக இருக்குது. இந்த இடத்துல நமக்கு ஒரு விண்டோவுமே கொடுத்துருக்காங்க. மேலே எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்காங்க. திங்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ். இது எல்லாமே வந்து நீங்கள் உட் ஒர்க்கில் போட்டு கவர் பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். சூப்பராக இருக்குங்க நீங்கள் உட் ஒர்க் போட்டிங்கன்னா. இந்த இடத்துல சின்னதாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இங்கே ஃப்ரிட்ஜ் வைக்கல அப்படின்னா கூட நம்ம இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம். அதுக்கான ப்ரொவிஷன் இந்த இடத்துல பாருங்கள், ஃபுல்லாகவே விண்டோ டைப்பில் விண்டோ போட்டு கொடுத்துருக்காங்க. 3 விண்டோ வந்துடும். உங்களுக்கு வென்டிலேஷன், சன்லைட்டை, அதாவது நீங்கள் உள்ளே வரும்போதே தெரிஞ்சிருக்கோம். நான் மெயின் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடு இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துலையும் பாருங்கள் நமக்கு ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு வெளியே ஓப்பன் டெரஸ் தான், நமக்கு அது காமன் டெரஸ் வந்துடும். வாங்க, இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம். ஒரே பெட்ரூம் தான், வீட்டை அட்டாச் பாத்ரூமோட. பெட்ரூமே வந்து காம்பேக்டான சைஸ் தான் இல்லைங்க, நல்ல ஒரு பெரிய சைஸில் தான் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. கிங் சைஸ் பெட் போட்டுக்கலாம். விண்டோவுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ வுட்டில் தான் கொடுத்துருக்காங்க. பிவிசி, யூபிசி அதெல்லாம் இது யூஸ் பண்ணல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஸ்லாப் எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பாக்கல்லில் போட்டு கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வுட் ஒர்க் போட்டு கவர் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே பாயிண்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், இன்வெர்ட்ரு பாயிண்ட்டு. ஸோ நீங்கள் இன்வெர்ட்ரு யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான ப்ரொவிஷனுமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய பெட்ரூமாக தாங்க இருக்குது. ஸோ அட்டாச் பாத்ரூம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்கள் உள்ளே வந்து பாருங்கள், அவர் வந்து ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி இதுதான் அவர்கிட்ட இது எல்லாமே புதுசாக புது ஃபிட்டிங்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. நமக்கு 6 அடி வரைக்குமே வால் டைல் போட்டு கொடுத்துருக்காரு. ஷவர் பாயிண்ட் அண்ட் ஹீட்ரு பாயிண்ட் வந்துடும் நமக்கு. பாத்ரூம்லேயும் சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனும் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குங்க. டோர் வந்து பிவிசி. இந்த டோர் பாத்ரூம் டோர் வந்து பார்த்திங்கன்னா பிவிசி டோர் தான். சரி வாங்க, இது ப்ராப்பர்ட்டியோட எக்ஸாக்ட் டீட்டெயில் எல்லாமே ஒன்று ஒன்றா பார்த்துடலாம். இந்த ப்ராப்பர்ட்டி எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேடவாக்கம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆல்ரெடி சொன்னதான். பெரும்பாக்கம் டு மேடவாக்கம் டு பெரும்பாக்கம் சோழிங்கநல்லூர் OMR கனெக்டிவிட்டி இருக்க ரோட்டில் ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. இந்த ப்ராப்பர்ட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி 10 இயர்ஸ் ஆகுது. ஸோ பில்டப் ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா 560 பில்டப் ஏரியாவும் யூடிஎஸ் வந்து 270 ஸ்கொயர் ஃபீட் யூடிஎஸும் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 55% யூடிஎஸ் மட்டுமே வந்துடுவாங்க. உங்களுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங் 40-35 அந்த பர்சன்டேஜில் தான் யூடிஎஸ் வரும். நமக்கு 50% அபோவ் இதில் யூடிஎஸ் வந்துடும். நம்ம சப்ஸ்கிரைப் உறவுகள் நம்மகிட்ட அதிகமாக கேட்டிருந்தது என்னென்னா, உங்களோட பட்ஜெட்டில் நீங்கள் அஃபோர்டபுள் ப்ரைஸில் நிறைய பேர் என்னென்னா ஃபஸ்ட் டைம் ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்க என் கையில் ஒரு 10 லட்சம் தான் இருக்குது, எனக்கு அதுக்குள்ளேயே ரிஜிஸ்ட்ரேஷன் எனக்கு லோன் போட்டு ஒரு வீடு வாங்கி கொடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் ஒரு கையில் ஒரு 10 லட்சம் வச்சுட்டு நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ப்ராப்பர்ட்டிக்கு நாங்கள் லோனுமே பண்ணி தரோங்க. 85% வரைக்குமே நாங்கள் பேங்க் லோன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை சைட் விசிட் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. டேரெக்டாக லொக்கேஷன் ஷேர் பண்ணுவாங்க. நீங்கள் லொக்கேஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு ப்ராப்பர்ட்டி பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனர் கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் ரொம்ப முக்கியமானது. ஓனர் கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ப்ரைஸ் தான் கோட் பண்ணிருக்காரு. அவர் கோட் பண்ணிருக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப 30 lakhs தான் கோட் பண்ணிருக்காரு. 30 லட்சம் தான். அதுலேருந்தும் ஸ்லைட்லி நெகஷியபிள், ரொம்ப நெகஷியபிள் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து மெட்ரோ சிட்டிக்கு, அதாவது சென்னை கார்பரேஷனில் வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இருக்குது. பஸ் ஸ்டாப்லேருந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்ஸ் தான். அது மட்டும் இல்லைங்க, வித்யா ஸ்கூலும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சுருக்கோம். வித்யா ஸ்கூல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 மீட்டர்ஸ்லேயே இந்த ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்.
ஸோ இதே மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் போட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒருமே போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கண்டிப்பாக நீங்கள் தேடுற ப்ராப்பர்ட்டி ஒரு நாள் நம்ம சேனலில் போஸ்ட் ஆகும். உங்களுக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அகம் ப்ராப்பர்ட்டிஸ்.